கோஷூர் இன்றைக்கான பதிவு என்னென்னா, நம்ம எம்எஸ் கார்டனில் ட்ராகன் வந்து கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழமும் வந்து பழுத்துன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை எல்லாத்தையுமே இப்போ நம்ம அறுவடை பண்ணி அது எத்தனை கிலோ வருதுன்னு உங்களுக்கு நம்ம காட்ட போகிறோம். அதுவும் இல்லாமல் இதை வந்து லோக்கல் சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம லோக்கல் சப்ஸ்கிரைபருக்கு இருக்கலாம்னு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. மீண்டும் இந்த இருக்கிற ஒரு 4-5 பழத்தை வந்து மீண்டும் நம்ம லோக்கலில் இருக்க சப்ஸ்கிரைபர் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம். இந்த மாதிரி இங்கே இருக்கிற லோக்கல் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அதை அறுவடை பண்ணலாம். வாங்க. ட்ராகனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நல்லா பழம் ஆரோக்கியமாகவும் நல்லா பழுத்துச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான். உரங்களும் அதை பறிக்க கொஞ்சம் ரிஸ்க்கு, தவறினா கொஞ்சம் நாங்கள் கீழே விழுந்துருவோம் நம்ம. வாங்க, இப்போ இந்த மரத்தில் உள்ள அறுவடை முடிஞ்சிச்சு. அது ஒரு பழம் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நம்ம அறுவடை பண்ணலாம். வாங்க. பழம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. பாருங்கள், ஷேட் அடிக்குது. இன்னமும் வரல, அந்த மாதிரிலாம் நல்லா பழுத்திச்சு போடுது. இது மட்டும் கொஞ்சம் காயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பூ வச்சுருக்கு. அது இன்னொரு பிஞ்சு இருக்குது இதில். இது வந்து இப்போ புதுசாக வச்ச பூ. இது வாங்க காட்டுங்க. அதை இந்த பூ வந்து இப்போ வச்சுது. இதை பாருங்கள். இது அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு வச்சுது. இது வந்து காயாயிடுச்சு. வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பூ வைக்கிது. இந்த செடியிலையும் இன்னொரு பூ வைக்கிது ட்ரையாங்கிளில். இதை பாருங்கள். அந்த ஒரு பழத்தை நம்ம பருவடை பண்ண போகிறோம். ஏன்னா அதை மேலே ஏறினதுனால ஃபஸ்ட்டு இங்கே கீழே இடத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறலான்னு இருந்தோம். இருங்க. இருக்கிறதுலே இந்த பழம் தான் நல்லா பெருசாக ஹெல்த்தியாக இருக்குது. நல்ல வெயிட் வரும்னு நினைக்கிறேன். நல்ல பெருசாக இருக்குது. நாங்கள் வாங்க. இப்போ இது மொத்தமாக எத்தனை கிலோ வருது நம்ம இப்போ எடை போட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான எடை மிஷின் வச்சுருக்கேன்.
இப்போ 0ல் இருக்குது. இப்போ இது நம்ம ஃபுல்லாக இடம் வச்சிரும். கிட்டத்தட்ட இப்போ கரெக்டாக 2 கிலோ பழம் கிடச்சிருக்கு. அது என்னமோ தெரியல, கரெக்டாக 2 கிலோ இருக்குது. இது 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அறுவடை எடுத்தனால கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 6 பழம் இப்போ நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 8 பழத்துக்கிட்ட நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே லோக்கல் சப்ஸ்கிரைப் தான் கொடுத்துருவோம். மொதல் பழம் மட்டும் தான் நம்ம டேஸ்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டிருப்போம். இப்போ இந்த வருஷத்துக்கு உண்டான எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைப் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதை ட்ராகன் செடியை ப்ரூனிங் பண்ணி முளைக்க போட்டு அதோட செடியை நம்ம விற்பனைக்கு பண்ணலான்னு இருக்கோம். யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணி அதை பதுவும் போடுறப்ப நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அதை நான் துளுத்ததுக்கப்புறம் தான் நான் எப்படியும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க முடியும். மேலும் தகவலுக்கு நம்ம எம்எஸ் கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.